இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஹாஃப் இயர்லிக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ அந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட் இஸ் கம்ப்யூட்டர் இது பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட். ஓகேவா? ஓகே, ஷார்ட் கொஷின்ஸில் இது மட்டும் பார்த்துக்கோங்க, அதாவது வெரி ஷார்ட் கொஷின்ஸில். அதுக்கடுத்து செக்ஷன் த்ரீயில் என்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா characteristics of computer, any three output devices, what is input devices, give some example. ஓகேவா? அதுக்கடுத்து characteristics of 6th generation, இந்த கொஷின்ஸ் முக்கியம். ஓகேவா? ஓகே, பிக் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது வேர் இஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம், இன்க்ஜெட் பிரிண்டர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், தென் பார்கோட் அண்ட் கியூஆர் கோட். இது ரொம்ப முக்கியங்க. ஓகே, ஸோ செகண்ட் லெசன் அப்படிங்கன்னு பார்த்தோன்னா செகண்ட் லெசனில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ புக் பேக்கில் உள்ள அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாமே துறவாக இருந்தீங்கன்னா செகண்ட் லெசன் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அது போக வேறு என்ன கொஷின்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கோடிங் சிஸ்டம், அதாவது பிசிடி, சரியா? ஸோ பிசிடி, பைனரி கோடட் டெசிமல் சிஸ்டம், அதுக்கடுத்து ஆஸ்கி, இஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த டெஃபினிஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணுங்க. சரிங்களா? இந்த இருக்க பாருங்கள். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸ்பென்ஷன்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம். இந்த பார்ட் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷன் சம் கண்டிப்பாக கேட்பாங்க. சப்போஸ் அவங்க கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட் த ப்ரொசீஜர், அப்படி இல்லைன்னா செகண்ட் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட், இல்லை அப்படின்னா இந்த தேர்ட் கொஷின். ஸோ என்னடா எல்லா கொஷின் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த மூணுமே வந்து 100% வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எடுப்பாங்க. 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எந்த கொஷின் படிச்சிங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 150. சரிங்களா? அதுக்கப்புறம் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் இஸ்கி, இது 2. அடிஷன் சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் போட்டுருவீங்க, அதனால் நீங்கள் அதை படிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ஸ், இந்த கொஷின் 3வது கொஷின். அதுக்கப்புறம் 1's காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர், இந்த 2 கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ கேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் கேட்ஸ், அது அண்டு ஆர் நாட் கேட்டு அது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் 5 மார்க்கில் ஃபண்டமெண்டல் கேட்ஸு. அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ரைட் டி மார்கன் லா, இதில் இது மட்டும் படிங்க போதும். மற்றதெல்லாம் உங்களுக்கு கேட்ஸில் வரைஞ்சி எழுத தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வாட் ஆர் டெரைவ்டு கேட்ஸ் போதும். இது 2 கொஸ்டின்ஸ் போதும் இல்லை. சரிங்களா? லெசன் நம்பர் 3. லெசன் நம்பர் 3 நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர், இது 1. ஓகேயா? அதுக்கடுத்து விச் சோர்ஸ் யூஸ்டு, அல்ட்ரா வயலட்னு ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், இருந்தாலும் இது ஒரு முக்கியமான கொஷின் தான். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கொஷின் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கொஷின் வந்து இது கண்டிப்பாக வருங்க, கிளாஸிஃபை மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் டேட்டா, இந்த கொஷின் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் சிடி அண்ட் டிவிடி.
இந்த கொஸ்டின். ஓகே, 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரோம் படிச்சுக்கோங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ லெசன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இது 2 கொஸ்டின். இதுக்கடுத்து வாட் இஸ் மல்டி ப்ராசஸிங் 3. வேறு 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் 1 மட்டும் போதும். அதுக்கப்புறம் 4th சாப்டரில் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அடுத்து 5th சாப்டரில் மல்டிடாஸ்கிங், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், ரீநேம் எ ஃபைல். 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட் தான். இதில் எதை நம்ம ஒமிட் பண்ணுறதுனே தெரியாது. சரிங்களா? வாட் ஆர் த ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கடுத்து இதில் இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டூ ways to create a new folder. அதுக்கப்புறம் போதும். 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து சாப்டரில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மட்டும் போதும். அதுக்கடுத்து இதில் 2 3 அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த கொஸ்டினில் இது எல்லாமே சின்னதாக தான் இருக்கும், நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படிக்க போதும். சரிங்களா? 7th லெசனில் செவன்த் லெசனில் 5 மார்க்கில் இது ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து வாட் இஸ் கேஸ் அனாலிசிஸ், இந்த ஒரு கொஸ்டின். இது ஒன்று போதும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாப்டர் 8ல் 1 முக்கியமாக படிக்கிறது 1 2 போதும். அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின் வேணாம், இதில் அவ்வளோதான். இதில் 5 மார்க் வேண்டாம், விட்டுருங்க. சரிங்களா? இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து இந்த சாப்டர் 9 வந்துடலாம். சாப்டர் 9ல் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் டைனமிக் இனிஷியலைசேஷன். சரிங்களா? பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க, 140ல் டைனமிக் இனிஷியலைசேஷன். இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? டைனமிக் இனிஷியலைசேஷன் டெஃபினிஷன் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா 5 மார்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கீவேர்டு.
கான்ஸ்டன்ட் கீவேர்டு இங்கேருந்து இது வரைக்கும். அதாவது கான்ஸ்டன்ட் கீவேர்ட்னால் என்னென்னு எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 9th சாப்டர்லேயே முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். சரிங்களா? ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் எரர் கொஷின்ஸை அதை விட்டுறாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 மார்க் எடுக்க முடியும். இந்த இருக்குது டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் கொஸ்டின் படிச்சுக்கோ. டிஃப்ரென்சியேட், ஈக்குவல் டு அண்ட் டபுள் ஈக்குவல் டு. சரிங்களா? அதுக்கடுத்து வாட் இஸ் யூஸ் ஆஃப் இன்டர்வியூ, இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கடுத்து வேறு என்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை டோக்கன், அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? லெசன் நம்பர் 10 போயிடலாம். ஓகே, லெசன் நம்பர் 10ல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லீப் இயர் இது எரரில் கேட்பாங்க. அதுக்கடுத்து இது கேட்கலாம் பிரிண்ட் 1 to 2 4 6 8 20. அதுக்கடுத்து இந்த கொஷின். அதுக்கப்புறம் செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கேட்கலாம். இல்லாட்டி பர்பஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதுக்கடுத்து செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா இது 1 2 இது கேட்கலாம் கண்டிப்பாக. 3 5 மார்க் மட்டும் படிக்க போதும். சாப்டர் நம்பர் 11ல் கால்பே-வள்ளி மெத்தட், ஸ்கோப் வேரியபிள், இது 2. ப்ளஸ் பில்டின் ஃபங்க்ஷன் 1 2 போதும். அதுக்கடுத்து டிஃபைன் ஃபங்க்ஷன், அது இந்த கொஷின் போதும். இந்த கொஷின் 3 மார்க்கில் கண்டிப்பாக வருங்க. அதுக்கடுத்து ட்ராவல்சல் அரே, வாட் இஸ் ஸ்ட்ரிங்ஸ் போதும். அதுக்கடுத்து 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டூ டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் அடிஷன் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பற்றி இந்த ஒரு கொஷின் மட்டும் படிக்க போதும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா புக்கில். ஸோ 13 சாப்டர் பாருங்கள். 13 சாப்டரில் ஒரே ஒரு கொஷின் படிங்க, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஒரு கொஷின் போதும். அதுக்கடுத்து 2 மார்க்கில் வாட் இஸ் பாலிமார்பிசம். அதுக்கடுத்து 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 14 லெசன் வாட் ஆர் கால்டு மெம்பர்ஸ் 1.
அதுக்கடுத்து இந்த 3 கொஸ்டின், 3வது கொஸ்டின். அதுக்கடுத்து 15 சாப்டரில் 1, இது 1, 2, 3 போதும். 16ல் 3 கொஸ்டின் போதும். அதுக்கப்புறம் 3 மார்க்கில் ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 1 போதும். 17th லெசனில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is a cookie. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்டாக்ஸ். அடுத்து what is harvesting, what is virus போதும். அதுக்கடுத்து இந்த கொஷின் வாட் ஆர் எத்திக்கல் இஷ்யூஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. லெசன் 18ல் பொறுத்தளவுக்கு இது 5 கொஷினுமே முக்கியம்தான், படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாம் வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்.